ஆடி கிருத்திகையை ஒட்டி முருகனின் அறுபடை வீடுகளில் பக்தர்கள் காவடி பால்குடம் சுமந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். முருகனின் 5ஆம் படை வீடான திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மூலவருக்கு தங்க கிரீடம், தங்கவேல் மற்றும் வைர ஆபரணங்கள் அணிவித்து சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களில் இருந்து வந்த பக்தர்கள் பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். ஆயிரக்கணக்கான மக்கள் காவடி பால்குடம் சுமந்து வந்து நேர்த்தி கடனை செலுத்தினர். கிருத்திகைக்கு இங்கே மாவிளக்கு எடுத்து வேண்டுதல் வைக்கிறதா எங்களுக்கு நேர்த்தி கடன் இருக்குது. வருஷம் இதே செய்வோம். போன வாட்டிக்கும் இந்த வாட்டிக்கும் பரவாயில்லைங்க சார். நாங்கள் தங்குற இடம், தண்ணி எல்லாமே ஸ்பெஷல் பரவாயில்லைங்க. ஆச்சுங்க சார், ஒரு 2 ஹவர் ஆயிடுச்சுங்க. ஆடி கிருத்திகை விழாவை ஒட்டி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மலை மீது உள்ள கோவிலுக்கு பாத யாத்திரையாக சென்று சாமி தரிசனம் செய்தார். அப்போது செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், வீட்டில் யானையை வளர்ப்பவர்கள் கோயில்களுக்கு அவற்றை தானமாக கொடுத்தால் விதிமுறைகள் படி பெற்றுக்கொள்ளப்படும் என்றார். இந்திய வனத்துறையின் சட்டப்படி புதிதாக யானைகள் வாங்குவதற்கு தடை இருக்கின்றது. யாராவது அனுமதி பெற்று வீட்டிலே வளர்த்து கொண்டிருந்தால் அந்த யானையை தானமாக திருக்கோயிலுக்கு தருகின்ற பட்சத்தில் அந்த யானையை ஏற்றுக்கொள்வதற்கு சட்டத்திட்டத்துக்குட்பட்டு திருக்கோயிலே யானைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். அதேபோல் முருகனின் 4ஆம் படை வீடான சுவாமிமலை கோவிலிலும் ஆடி கிருத்திகை விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அதிகாலை நடை திறக்கப்பட்ட போது மூலவர் தங்க கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். உற்சவருக்கு சிறப்பு மலர் அலங்காரம் செய்யப்பட்டது. சென்னை அடுத்த குன்றத்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடி கிருத்திகை விழாவை ஒட்டி நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். கோயில் வளாகத்தில் 100 கிலோ சந்தனத்தால் அலங்கரித்து வைக்கப்பட்ட முருகனுடன் பக்தர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். பக்தர்களுக்கு 50,000 லட்டு பிரசாதம் விநியோகிக்கப்பட்டது. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.